பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. செல்வி, நீ கொடுத்த தோசையும் மல்லி துவையலும் ரொம்பவே ருசியா இருந்துச்சு. ஆமா, அது என்ன தோசை? அது சிறுதானிய தோசை முத்தழகு. அட அப்படியா? நல்ல ருசியா இருந்துச்சு பிள்ளை. குறிப்பா என் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அதை எப்படி செய்யணும்னு எனக்கும் பக்குவம் சொல்ல. அதுக்கு என்ன, அவசியம் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி தோசை நீ இது வரைக்கும் செஞ்சது இல்லையே. ஆமாம் பிள்ளை, சிறுதானியங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு எம்புட்டு முக்கியம்னு வல்லுநர்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால சிறுதானியங்கள்ல என்னென்ன பலகாரங்கள் செய்யலாம்னு தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுதான் எனக்கும் தெரியுமே. 2 நாள் முந்தி சந்தையில புதுசா ஒரு பலகார கடை திறந்துருக்காங்க. அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்ச பலகாரங்களை விற்பனை செய்யறாங்களாமே. நானும் அங்க போகணும்னு நினைச்சிருக்கேன். அட பரவாயில்லையே, உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அங்கேயே ஒரு முகாம் மாதிரி போட்டிருந்தாங்க. என்ன முகாம்? அதாவது இந்த முகாம்ல வல்லுநர்கள் சிறுதானியங்களோட மகத்துவத்தை பற்றியும் இதுல இருந்து பலகாரங்களை எப்படியெல்லாம் தயார் செய்யலாம் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு வராங்க. ஓஹோ, அப்படின்னா இந்த தோசை அங்க கத்துக்கிட்டது தானா? ஆமாம் பிள்ளை, அது மட்டும் இல்லாம இந்த முகாம்ல வல்லுநர்கள் சொல்ற விவரங்களை ஒன்று விடாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். நல்ல விஷயம்தான் செல்வி. நீ போகும்போது சொல்லு, நானும் வாரேன். முத்தழகு, இதோ இப்ப அங்கதான் பிள்ளை கிளம்பிட்டு இருக்கேன். அப்படின்னா வா, நம்ம சேர்ந்தே போயிட்டு வருவோம். செல்வி, சிறுதானியத்தில் செய்யற பலகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்க இவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்களே, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. முத்தழகு, இவங்க தான் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மார்கரெட். இவங்க சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பத்தி நமக்கு எடுத்து சொல்ல போறாங்க. இப்படி உட்காரு, கேட்டுக்குவோம். சிறுதானியங்கள் ஒரு காலங்களில் எளிய மக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு உணவு வகைகளாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமான உணவுங்கிற வரிசையில் மாறிட்டு இருக்குது நாளடைவில். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய சத்துகள் இருக்குது. அதற்கு முன்னால் நாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்குது, என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிட்டுட்ருக்கோம். அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இல்லை அது உடம்புக்கு ஆற்றலை மட்டுமே தருதா, உடல் வளர்ச்சி உகந்ததா, உடல் நோயிலேருந்து பாதுகாக்குமா, இப்படின்னு நம்ம எந்த ஒரு வித்தியாசமே தெரியாமல் எல்லா உணவுகளுமே சாப்பிட்டுட்ருக்கோம் டெய்லி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல. முதல்ல நம்ம உணவோட வகையை தெரிஞ்சுக்கிட்டாலே சிறுதானியம் நமக்கு அன்றாட தேவையில் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுப்போம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் பார்த்திங்கன்னா ஆற்றலை தரும் உணவுகள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா தானியங்கள்லேயே நமக்கு நெல், கோதுமை, அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களும் உள்ளே வந்துடுது. அது இந்த தானியங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா பட்டை தீட்டாததை தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம எல்லாமே இப்போ இருக்க நவீன காலங்களில் பட்டை தீட்டினது தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடுத்து கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுப் பொருட்கள்னு பார்த்திங்கன்னா புரதம் நிறைந்த உணவுகள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், மீன்கள், பால், இறைச்சி வகைகள். உடலை நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள். இதில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கட்டாயம் சரிவிகித உணவாக இருக்கணும். சரிவிகித உணவுங்கிறது பார்த்திங்கன்னா தானியங்கள், கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், இறைச்சி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் நமக்கு மீன், மற்ற இறைச்சி வகைகள், பால் கட்டாயம் இருக்கணும்.
காய்கறிகள் மற்றும் பழங்கள். இப்போ சொன்னக்கூடிய எல்லா உணவுகளும் வந்து சரிவிகிதமான எடுத்துக்கணும். சரிவிகிதமான உணவு வந்து எப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மாவு சத்து வந்து அதிகம் இல்லாத காய்கறிகள் பாதி பிளேட்டுக்கு எடுத்துக்கணும். கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கக்கூடிய புரதச்சத்து மிகுந்த பொருட்கள் கால்வாசி இருக்கணும். சிறுதானியங்களையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், பட்டை தீட்டாத சிறுதானியங்களை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கேழ்வரகு, சோளம், கம்பு, மக்காசோளம், வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, பனிவரகு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சது இருக்குது, மருத்துவ குணம் நிறைஞ்சது இருக்குது. குறிப்பாக நமக்கு சொல்லணுன்னா, மாவுச்சத்து எதில் ரொம்ப கம்மியாக இருக்குது சிறுதானியங்கள்லன்னு பார்த்திங்கன்னா, கேழ்வரகுல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாருமே எளிதாக உபயோகிக்கக்கூடிய ஒரு சிறுதானியம். அடுத்து புரதச்சத்து வந்து பார்த்திங்கன்னா, திணையில் 12.30 கிராம் 100 கிராம் சிறுதானியங்களில் இருக்குது. கொழுப்பு சத்து நன்மை பயக்கக்கூடிய கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா வரகுல 9 கிராம் இருக்குது. மாவு சத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் தான் ரொம்ப ஜாஸ்தி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பட்டை தீட்டாத அரிசியாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃபானது. இது ஒரு கம்பாரிஷனுக்காக தான் இதை சொல்கிறேன். தாது உப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகம் இருக்கக்கூடியது குதிரைவாளியில். நம்ம இயந்திரங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப குதிரை ஆற்றல்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து குதிரை வாளியை அதிகமாக சேர்க்குறப்ப நமக்கு அதில் இருக்க சத்துக்கள் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அடுத்து வந்து சுண்ணாம்பு சத்து எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னா மறுபடியும் கேழ்வரகுல அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குதிரை வாளியில் தான் அதிகம் இருக்குது. நார்ச்சத்து அதுவும் பார்த்திங்கன்னா வந்து குதிரைவாளியில் தான் நிறைய இருக்குது. இத்தகைய மருத்துவ குணங்கள் சத்துக்கள் அடங்கியுள்ளதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அன்றாட உணவுகளை வந்து நம்ம சேர்த்துட்ருக்கப்ப நம்ம சில வியாதிகளை வருமோன் காப்போம் என்ற முறையிலே நம்ம காத்துட்ருக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் பார்த்திங்கன்னா, குளூட்டன் அலர்ஜி உள்ளவங்க கோதுமை சார்ந்த உணவுப் பொருளை வந்து அதிகம் சேர்த்துக்கொள்ள முடியாது. ஆனால் சிறுதானியங்களை வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோதுமையில் அந்த பச்சையம் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க அதை சாப்பிட்டோன்னா அந்த குளூட்டன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறுகுடலை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் தேவையில்லாத வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் இதில் வந்து குளூட்டன் ரொம்ப சுத்தமாக இல்லாதனால இதை நம்ம தாராளமாக உணவில் வந்து சேர்த்துக்கலாம். குளூட்டன் இல்லாத உணவு வகைகள் பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் இதையும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, மீன், முட்டை, பால், பருப்பு வகைகள், உலர்கொட்டைகள், உருளைக்கிழங்கு, அரிசி மற்றும் சோளம். அப்படி இருக்கப்ப வந்து சிறுதானியம் நமக்கு வந்து குளூட்டன் இல்லாத ஒரு தன்மைங்கிறதுனால நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு மற்றும் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்குது. சிறுதானியங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மாவுச்சத்து குறைவாக உள்ளதுனால நீரிழிவு வராமல் தடுக்க பெருமளவு உதவுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை பதப்படுத்துதல், 2ஆம் நிலை பதப்படுத்துதல்ன்ட்டு இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துதலில் அவல் தயாரிக்கலாம். வருமானம் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். பொரி தயாரிக்கலாம், முளை கட்டுதல் செய்யலாம், இணை உணவுகள் செய்யலாம். சோளத்துலேயே நம்ம அவல் தயாரிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அந்த வெள்ளை சோளத்தை வந்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு இதை வந்து நல்லா உலர்த்திட்டு ஒரு 18% ஈரப்பதம் இருக்கப்ப உரல் மற்றும் இரும்பு உருளையை வச்சு பட்டையாக்கிட்டோன்னா அதை வந்து உலர வச்சா நமக்கு ஒரு அருமையான சோள அவல் கிடைக்குது. வரகு அவல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து 2லேருந்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி ஈரப்பதம் வந்து சமநிலை அடைஞ்சதுக்கப்புறம் ஆவியில் வந்து 5 நிமிஷம் வேக வச்சு இதை வந்து சூடாக்கணும். ஒரு 5 நிமிஷம் இதை வந்து சூடாக்கிட்டு மறுபடியும் வந்து அந்த உருளைகளை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப வந்து அவல் ஆகிடும். மறுபடியும் சூரிய ஒளியில் வந்து 3 மணி நேரம் நம்ம வந்து உலர்த்தினாலே போதும். இதுக்கும் இப்போல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு. பாரம்பரிய முறை ரொம்ப கடினமாக இருந்ததுன்னா நம்ம வந்து நவீன இயந்திரங்களை யூஸ் பண்ணி எளிதாக நம்ம வேலைகளை சுலபமாக முடிக்கலாம். பொரி தயாரித்தலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் அரிசியில் மட்டும்தான் பொரி தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களையும் பொரி தயாரிக்கலாம். முளைப்பு பண்ணக்கூடிய சிறுதானியங்கள் வந்து நமக்கு இன்னும் நம்ம ஜீரண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஜீர்ணிக்கக்கூடியதாக மாறிடுது. முளைப்பு வந்து கம்பு, கேழ்வரகு,
இந்த மாதிரி சிறுதானியங்களை மட்டும்தான் முளைப்பு பண்ண முடியும். 10லேருந்து 16 மணி நேரம் ஊற வச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முளை கட்டுதல் ஒரு 48 மணி நேரம் அதிகபட்சம் நம்ம முளைப்பு பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்தி வறுத்து வச்சிட்டோம்னா இதுவே ஒரு அருமையான எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாவு. இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது. அடுத்து இணை உணவுகள், இந்த நம்ம முளைப்பு செய்யப்பட்ட சிறுதானிய மாவு வச்சு மற்ற பொருட்களோட பயிர் வகைகளோடலாம் நம்ம சேர்த்து ஒரு அருமையான இணை உணவாலாம் தயார் பண்ணலாம். பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு அரிசி, கேழ்வரகு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது. இல்லைனா கோதுமை, சாமை, பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. இதை வந்து சுத்தம் செய்து முளை கட்டிய மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணி வாசனை தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து இதோட தேவைப்பட்டால் நமக்கு இனிப்பும் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஏலக்காய் சேர்க்காமல் இருந்ததுன்னா நம்ம வந்து கீரைகள், காய்கறிகளை சேர்த்து நம்ம வந்து ரொட்டியாவோ இல்லை வேறு ஏதாவது கஞ்சியாவோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இன்னும் பல்வேறு மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது. நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, களி, கஞ்சி, இட்லி, தோசை, புட்டு, பொங்கல், அதிரசம், முறுக்கு, போளி இந்த மாதிரி பொருட்களும் தயார் பண்ணலாம். இது வந்து அரிசி மாவை மட்டும்தான் வச்சு செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உளுந்த மாவு வச்சு தான் களி செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பாரம்பரிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து தயார் பண்ணலாம். அடுமனை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க்கு, சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, பீஸா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை வந்து மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவு 70%, 30% வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம். நூடுல்ஸ் வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணலாம். மேக்ரோனி, சேமியா மற்றும் உடனடி தயார் நிலை உணவுகளையும் நம்ம நிறையவே தயார் பண்ணலாம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பாரம்பரிய தின்பண்டங்கள் இல்லைன்னா அடுமனை பொருட்கள் இதெல்லாமே தயார் பண்ணுறதுக்கு வேளாண்மை அறிவியல் மையத்தில் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இது இன்னும் போக நிறைய இன்ஸ்டன்ட் மிக்ஸும் இதில் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சிகள் வேணுன்னா நீங்கள் வேளாண்மை அறிவியல் மையம் திருவண்ணாமலை மாவட்டத்தை அணுகலாம். சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுனர் தா மார்கரெட் அவங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல. ஆமாம் செல்வி, சிறுதானியங்கள் எவ்வளவு சத்துமிக்க ஆரோக்கியமான அவசியமான உணவு அப்படின்னும் இதை நாம் எப்படி எளிமையாக மதிப்பு கூட்டி பயன்படுத்திக்கலாம்னு அருமையாக எடுத்து சொன்னாங்க. முத்தழகு, நானும் இன்னைக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன். செல்வி, இது தொடர்பா பயிற்சி தரதா சொன்னாங்க பாரு, அதை கவனிச்சியா? கவனிச்சது மட்டுமல்ல, இப்பவே பயிற்சிக்கு என் பேரை பதிஞ்சிடலாம்னு இருக்கேன். நானும் தான், வா போவோம். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும், பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும், பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். பெருகும் தண்ணீர் மட்டம் உயரும் வாழ்க்கை கிட்டும், பெருகும் தண்ணீர் மட்டம் உயரும் வாழ்க்கை கிட்டும். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு, மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு. தண்ணியத்தான் பூமி நல்லா உறிஞ்சிடும் கேளு, மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு. தண்ணியத்தான் பூமி நல்லா உறிஞ்சிடும் கேளு. செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு, செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு. கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும், பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். பெருகும் தண்ணீர் மட்டம் உயரும் வாழ்க்கை கிட்டும். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும்.
கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு, கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு, தரிசு நிலம் விளைச்சலையும் கொடுத்திடும் கேளு, கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு, தரிசு நிலம் விளைச்சலையும் கொடுத்திடும் கேளு. கால்நடைக்கு தண்ணீர் உண்டு, கிராமத்துக்கு வேலை உண்டு, கால்நடைக்கு தண்ணீர் உண்டு, கிராமத்துக்கு வேலை உண்டு, கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும், பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும், பெருகும் தண்ணீர் மட்டம் உயரும் வாழ்க்கை கிட்டும், கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பயறு வகை பயிர்களில் மேம்படுத்தப்பட்ட களை நிர்வாகம். பயறு வகை பயிர்களில் அதிக விளைச்சல் இழப்பிற்கு முக்கியமான காரணம் களைகளாகும். பொதுவாக களைகள் பயறு வகை பயிர்களுடன் நீர், ஊட்டச்சத்து, சூரிய ஒளி ஆகியவற்றிற்காக போட்டியிட்டு பயிரின் வளர்ச்சியை பாதித்து விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகிறது. விளைச்சல் இழப்பின் அளவு, களைகளின் எண்ணிக்கை, களைகளின் வகைகள், பயிரின் வளர்ச்சி பருவம், மண்ணின் வளம், பயிர் அடர்த்தி, பயிருடன் களைகள் போட்டியிடும் கால அளவு போன்ற காரணங்களை பொறுத்து மாறுபடுகின்றன. உழவியல் தொழில்நுட்பங்களில் களை மேலாண்மைக்கே அதிக செலவு செய்யப்படுகிறது. ஆகவே பயிர் உற்பத்தி மற்றும் நிலையான பண்ணை வருமானம் பெரும்பாலும் களை மேலாண்மையையே சார்ந்துள்ளது. களை மேலாண்மை முறைகளான உழவியல், இயந்திர, ரசாயன, இயற்கை என அனைத்து முறைகளிலும் சில வரம்புகள் உள்ளன. எந்த ஒரு தனி முறையையும் கடைபிடித்து வெற்றிகரமான களை மேலாண்மை செய்ய இயலாது. எனவே அனைத்து முறைகளையும் ஒருங்கிணைத்து களை மேலாண்மை செய்வதன் மூலமே சிறந்த முறையில் களைகளை கட்டுப்படுத்த முடியும். பயறு வகை பயிர்களில் களைகளினால் ஏற்படும் இழப்பு சுற்றுச்சூழல் மற்றும் சாகுபடியில் பின்பற்றப்படும் உழவியல் முறைகளை பொறுத்து மாறுபடுகின்றன. பயறு வகை பயிர்களில் புல்வகை, கோரை, அகன்ற இலை களைகள் ஆகியவை அதிகமாக காணப்படுகின்றன. பொதுவாக பண்ணைக்கீரை, நாய்வேளை, காணான்கீரை, அருகம்புல், கோரை, கிழாநெல்லி, சாரணை, மயில் கொண்டை புல், காக்கா கால் புல் போன்ற களைகள் அதிகமாக காணப்படும். பருவத்திற்கு பருவம் களைகளின் வகைகள் மாறுபடுவதும் உண்டு. மழைக்காலங்களில் சாரணை, நண்டுப்புல் அதிகமாக காணப்படும். கோடை காலங்களில் காணான்கீரை, மயில் கொண்டை புல் ஆகிய களைகள் பரவலாக காணப்படும். உலக அளவில் சராசரியாக பயறு வகை பயிர்களில் களைகளினால் 34% விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. இந்தியாவில் களைகளினால் 18 மாநிலங்களில் 10 முக்கிய பண்ணை பயிர்களில் ஆண்டிற்கு சுமார் 11 மில்லியன் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இனி ரசாயன முறை களை மேலாண்மை பற்றி பார்க்கலாம். ரசாயன களை கொல்லிகளை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்துவது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. ஆட்கள் பற்றாக்குறையினால் தகுந்த நேரத்தில் களை எடுக்க இயலாமை, அதிக கூலியினால் கைகளை எடுப்பதால் உற்பத்தி செலவு அதிகரிப்பு போன்ற காரணங்களால் ரசாயன முறையை அதிகமாக பின்பற்றப்படுகிறது. குறைந்த அளவு பயன்பாடு, அதிக ஆற்றல், எஞ்சங்கள் அற்ற அதிக களை வகைகளை கட்டுப்படுத்தும் திறன் போன்ற நன்மைகளால் களைக்கொல்லி சிறந்த முறையாக தெளிப்பே கருதப்படுகிறது. ஆகவே களைக்கொல்லியானது மனித அல்லது இயந்திர களை மேலாண்மை முறைகளுக்கு சிறந்த மாற்று முறையாக கருதப்படுகிறது. பொதுவாக பயறு வகை பயிர்களுக்கு களை முளைக்கும் முன் தெளிக்கும் களைக்கொல்லிகளே பரிந்துரைக்கப்படுகிறது. பெண்டிமெத்தலின் என்ற களைக்கொல்லி பயறு வகை பயிர்களில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இது பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் முளைக்கும் களைகளை கட்டுப்படுத்துகிறது. களை முளைத்த பின் தெளிக்கும் களைக்கொல்லியான இமாசித்தஃபயர் துவரை, உளுந்து மற்றும் பச்சை பயிருக்கு மழைக்காலங்களில் பரிந்துரைக்கப்படுகிறது. பல்வேறு களை கட்டுப்பாட்டு முறைகளை தனித்தனியாக முயற்சிப்பதை விட சிறந்த முறைகளை ஒருங்கிணைத்து செயல்படும்போது களைகள் கட்டுப்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சல் கிடைக்கும். பயறு வகை பயிர்களுக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த களை மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம். இரவையில் பயிரிடப்படும் நீண்ட கால துவரை ரகங்களுக்கு பயிர் இடைவெளியாக 120 முதல் 150 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் கொடுக்கப்படுகிறது. துவரையின் ஆரம்பகால வளர்ச்சி மிகவும் மெதுவாக இருப்பதால் மண்ணின் மேற்பரப்பை பயிர் மூடுவதற்கு தாமதமாகும். களைகளை தகுந்த நேரத்தில் கட்டுப்படுத்தாவிடில் பாதிப்பு அதிகமாகும். துவரையில் விதைத்த 3ஆம் நாள் பெண்டிமெத்தலின் மற்றும் இமாசித்தஃபயர் களைக்கொல்லியை ஏக்கருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து 20ஆம் நாள் இமாசித்தஃபயர் களைக்கொல்லியை தெளிக்க வேண்டும். மேலும் 50ஆம் நாளில் ஒரு பயிர் இடை உழவு செய்ய வேண்டும். அல்லது விதைத்த 3ஆம் நாள் பெண்டிமெத்தலின் ஏக்கருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் தெளித்து
20 மற்றும் 40ஆம் நாட்களில் பவர் வீடர் போன்ற இயந்திர களை எடுப்பானால் களை எடுக்க வேண்டும். தட்டைப்பயறு மற்றும் கொண்டை கடலையில் விதைத்த 3ஆம் நாள் பெண்டிமெத்தலின் ஏக்கருக்கு 1 லிட்டர் தெளிக்க வேண்டும். பிறகு விதைத்த 20ஆம் நாள் களை எடுக்க வேண்டும். களைக்கொல்லி தெளிக்கும் போது பரிந்துரைக்கப்பட்ட களைக்கொல்லியை தகுந்த அளவில் நிலத்தில் ஈரம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். விசிறி நாசிலை பயன்படுத்தி தெளிக்க வேண்டும். தெளிக்கப்பட்ட இடத்தில் நடக்கக்கூடாது. ரசாயன களை கட்டுப்பாட்டு முறையோடு இயந்திர முறையையும் ஒருங்கிணைப்பதால் அதிக நன்மைகள் கிடைக்கும். இயந்திரத்தால் களை எடுக்கும்போது பயிரின் வேர்பகுதியில் மண்ணானது கிளறி விடப்படுவதால் வேர்பகுதியில் காற்றோட்டம் அதிகரித்து அதிக வேர் வளர்ச்சி மற்றும் நீர் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு பயிரின் வளர்ச்சி மற்றும் காய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. வாழையில் வாடல் நோய் மேலாண்மை. வாழையில் வாடல் நோய் விளைச்சலில் அதிக இழப்பை ஏற்படுத்தும் நோய்களுள் ஒன்றாகும். வாழை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அதிக விளைச்சல் இழப்பிற்கு உள்ளாகின்றனர். தொடர்ந்து வாழை சாகுபடி செய்வதால் இந்த பிரச்சனை மிகவும் அதிகமாகின்றது. மிகவும் பாதிக்கப்பட்ட தோட்டங்களில் 65 முதல் 76% விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. இதன் அறிகுறி முதலில் அடிச்சுற்று இலைகளில் குறிப்பாக இலை விளிம்பில் மஞ்சள் நிற மாற்றம் காணப்படும். பின்பு இந்த மஞ்சள் நிறம் இலையின் மையப்பகுதி நோக்கி வளர்ந்து விளிம்புகள் வாடி காய்ந்து போகின்றது. தாக்குதல் அதிகரிக்கும் போது மரத்தின் உச்சி இலைகள் கெட்டித்தன்மை அடையும். இது ஈட்டி போன்ற வடிவில் காட்சியளிக்கும். பாதிக்கப்பட்ட மரத்தின் அடிச்சுற்று இலைகளின் காம்புகள் ஒடிந்து தண்டை சுற்றி தொங்கிக் கொண்டிருக்கும். வாழையின் வாடல் நோய் தீவிரமடையும் போது அடித்தண்டு பகுதி பிளந்து காணப்படும். அடிக்கிழங்கை அல்லது அடித்தண்டை குறுக்காக அல்லது நீளவாக்கில் வெட்டி பார்த்தால் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கடத்தும் சாற்று குழாய்கள் தொகுப்பு மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்தில் மாறியிருக்கும். இத்திசுக்களில் பூஞ்சான இழைகள் வளர்ந்து சாற்று குழாய் தொகுப்புகள் அடைப்பட்டிருக்கும். சாற்று குழாய் அடைப்பினால் வாழை மரமானது வாடத் தொடங்குகிறது. இந்நோய் மண் மற்றும் கிழங்குகள் மூலம் பரவுகின்றது. இப்பூஞ்சானம் மெல்லிய சல்லி வேர்களின் வழியே உட்புகுந்து நோயை உண்டாக்குகிறது. மேலும் வயலில் பயன்படுத்தும் கருவிகள் மற்றும் பாசன நீர் மூலமாகவும் பரவுகின்றது. மணற்பாங்கான பூமியில் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படும். வடிகால் வசதி இல்லாமல் அதிக ஈரமுள்ள மண்ணிலும் இந்நோய் தாக்குதல் காணப்படும். அமில மற்றும் வண்டல் மண் வகைகளில் நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகளை அறிந்து கொள்ளலாம். பூஞ்சானம் மண்ணில் வாழும் தன்மை உடையதால் வாழையை தொடர்ந்து நெல் அல்லது கரும்பு பயிரிடலாம். பூவன் நேந்திரம் போன்ற எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை ஆண்டு முழுவதும் வாடல் நோய் தாக்கும் பகுதிகளில் நடவு செய்ய வேண்டும். ரஸ்தாளி, மொந்தன், கற்பூரவள்ளி, பச்சநாடான் போன்ற எளிதில் நோய் பாதிக்கக்கூடிய ரகங்களை நடும்போது ஆரோக்கியமான பக்க கன்றுகளை நடவிற்கு பயன்படுத்த வேண்டும். மழைக்காலங்களில் நல்ல வடிகால் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். நடவிற்கு முன் கிழங்குகளின் மேலுள்ள பழைய வேர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றி கார்பன்டசிம் கரைசலில் 20 நிமிடங்கள் நனைக்க வேண்டும். பிறகு கிழங்குகளை களிமண்ணில் தேய்த்து கார்போஃபியூரான் குருணை மருந்தை ஒரு கிழங்கிற்கு 40 கிராம் என்ற அளவில் தூவ வேண்டும். நோய் தாக்கிய வயலில் கார்பன்டாசிம் 60 மில்லி கிராம் கேப்சியூல் அல்லது 2% கார்பன்டாசிம் கரைசலை 3 மில்லி ஊசியின் மூலம் கிழங்கில் 45 டிகிரி கோணத்தில் துளையிட்டு இட வேண்டும். அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கிழங்கில் 10 சென்டிமீட்டர் ஆழமான துளையிட்டு இட வேண்டும். சுண்ணாம்பு மற்றும் வேப்பம் புண்ணாக்கு இடலாம். அடியுரமாக ஒரு ஹெக்டருக்கு 250 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு மிகச்சிறந்த முறையில் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் எதிர் நுண்ணுயிரியை 50 கிலோ தொழு உரம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு கலந்து அடியுரமாக இடலாம். அங்கக வேளாண்மை முறையில் தொழு உரத்துடன் வேர் உட்பூசனம் 25 கிராம், அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா காரணிகளை ஒவ்வொன்றிலும் 50 கிராம் ஒரு மரத்திற்கு இட்டு சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தலாம். வாழை பயிரிடும் விவசாயிகள் இந்த மேலாண்மை முறைகளை பயன்படுத்தி வாடல் நோயிலிருந்து பயிரை காத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி.
நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது பரவலாக நோய் பரவிடக் கூடாது பரவலாக நோய் பரவிடக் கூடாது நல்ல விரகமில்லா சொட்டு நீர்வாசனம் நீ பாரு நல்லா விரகமில்லா சொட்டு நீர்வாசனம் நீ பாரு நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி வயல்வெளி பாசன முறையால் பயனில்லை வயல்வெளி பாசன முறையால் பயனில்லை நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லை நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லை பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சி காலத்திலே பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சி காலத்திலே ஒன்ன உயிர்கள் எல்லாம் நம்பி இருக்கு ஞாலத்திலே நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.